ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். கீரைனாலே யாருக்குமே பிடிக்காது. இதை போல் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் சூடான சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்படியே இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு தக்காளியை இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த அளவு புளியை சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க, தண்ணி ஊற்றாமலே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பல்லு தட்டி வச்சுருக்கேங்க, பூண்டு பல்லு, அதை அது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இருக்கட்டுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இதெல்லாம் சுருங்கிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா இதை போல் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அது வந்து காய்கறிக்கு இது கீரையிலே தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் எதுவும் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணியிலே இது வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நான் 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கெட்டியாகி நல்லா கீரைலாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.